என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஏன் அண்ணா நானா தம்பி அப்படின்னு சின்ன வயசுல சண்டை போடுவீங்க. அந்த ஒரு விஷயம் அது ஒரு உரிமை தானே. எனக்கு தெரியாது அன்னைக்கு அவரு தளபதி விஜய் சார் முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா போடா. சரி கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட்? சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி நீங்க ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. இந்த சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. சரிங்க, நாங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கிறோம், இவனை கொண்டு போய் நீங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கங்க. கொண்டு போயா. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், நெக்கு சிரிப்பே வரல. அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். நெக்ஸ்ட் டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சொல்றா டேய், எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. டேய் சொல்லு தங்க. தொடாதீங்க பாஸ். பாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார், தயவு செஞ்சு. சார் புரோட்டோகால் சார், அதுக்கு படி நீங்க சார் பிரச்சனை பண்ணுவாங்க. என்னடா நினைச்சிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆள்ல நானா போய் நினைச்சீங்களா? சேனல் முடங்க. வாங்க நீங்க வாங்க. இல்ல நீங்க பேசுறீங்க. தேங்க்ஸ். வாங்கம்மா, தேங்க் யூ. நீங்க பாருங்க, உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போயாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். உண்மையோட சிட்டியா நடிக்கிறா? இல்ல சார், அப்படி சொல்லி திரிக்கிற பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? அவர் மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஏய், நான் எப்படா இவன் கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? நெக்ஸ்ட் எவ்வளவுதான் அவங்களும் கேட்பாங்க, நீங்க தான் எல்லாமே நல்லா பேசிட்டீங்க. இனிமேல்ட்டு முன்னாடின்னா அது புரோட்டோகால்னுவாங்க, இனிமேல் விட்டு அந்த புரோட்டோகால் கேட்டு என்னடா தலைய தொடுற? என்னடா ஆட்டை சுத்துற? டேய் அப்பா ஐயோ! எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த இடத்துல இன்னைக்கு நான் பேசுறேன்னா தலைவர் கலைஞர் கொடுத்ததுதான். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்க. மக்களுக்கு திராவிட சமுதாயத்துக்கு கல்வியை கொடுத்தாரு. செருப்பு பிஞ்சு போகும். இங்க தலைவர் யார கை காமிக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர், அவர்தான் பிரதமர். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பெரியாரின் பேரண்ணா, அண்ணாவின் தம்பினா, முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புனா, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. நோ, இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ, உதயனா தம்பினா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? திருச்சியில நன்றி சொல்ல போறாரு. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் நன்றி தெரிவிப்பு கூட்டம். ஆனா நன்றி அவர் கடைசி வரை சொல்லவே கிடையாது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து 10 ரூபா வாங்குறது சட்டப்படி நியாயம் தாங்க அப்படின்னு. தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் தன் வாழ்நாள்
வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி சாதனைகளையும் வெற்றிகளையும் எடுத்து கூற நமது முத்தான தலைவர் மண்ணின் மைந்தர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களால் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன்.